शैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं जितेन्द्र प्रवणं वन्दे रम्यजामादरं लक्ष्मीनाथ समारम्भां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमोस्तुते अस्मद्गुरे भगवतेश दैवसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवकन्या नक्कुलपदे बहुराभिराम नमामि भूषणं सरस्य महदाशय भट्टनाथ श्री भक्तिसागर कुलशेखर योगी भगवान भक्तांकि रेणु परहाल यदींद्र मिश्रान् श्रीमत्परां स्वामी प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्थेम बहुधारि लीली विनद विविध भूतपुराण रक्षैक दीप्ति कृति शिरसि ब्रह्मणि श्रीनिवासे भवद मम परसीन श्रीमती भक्ति रूपा पाराचर्य भक्तां बंधुत्वप्ति मुक्तिप्रदां संसाराग्नि प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमती व्याघात दूरस्थितां मानीतां निजाक्षरे सुमरसः भौमातिकन्वन्द्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्रुति स्मृति सूत्राणां இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு எத்தனை பேர் அது பதில் சொல்லணும். நான் ஜஸ்ட் தாஜ்மஹால்னு சொல்றேன், உங்களுக்கு என்ன தோன்றது? ஒருத்தரா சொல்லுங்க. புரியல சுவாமி, ஒன் செகண்ட் ப்ளீஸ். நான் தாஜ்மஹால்னு சொல்றேன், உங்களுக்கு என்ன தோன்றதுங்கிற சொல்லணும். நீங்க செவன் ஒண்டர்ஸ்ல ஒன்னு சுவாமி சொல்லுங்க. அடியே சரியா காலையில விழும்போது அது வந்து 7 அதிசயங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது சுவாமி. பாலாஜி உங்க ஸ்பீச் சரியா வரல. ஓ கிருஷ்ணா, தெரியலையே சுவாமி. 7 அதிசயங்கள்ல ஒன்றுன்னு சொன்னா. ரைட் ரைட் ஓகே. அப்புறம் சிம்பிள் ஃபார் லவ் சாமி. அடியன் சிம்பிள் ஃபார் லவ் சாமி. வெரி குட். அப்புறம் கட்டிடக்கலை. அப்புறம் சமாதி. அப்புறம் ஏதாவது இருக்கா? ஆர்கிடெக்சரல் மார்வல். சரி, இப்ப சொல்றேல, உங்க முன்னாள் தாஜ்மஹால் இருக்கா? இப்போ நீங்க சொல்ற நேரத்துல உங்க முன்னாள் தாஜ்மஹால் இருக்கா? இல்லை சுவாமி. இல்ல இல்லையா? அப்புறம் எப்படி சொல்றீங்க? அது வந்து அது எப்படி சொல்றேன்னா, ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். பிளஸ் வந்து அது வந்து நினைவில் இருக்கு. நினைவில் இருக்கு. எஸ், சரியா? எக்ஸாக்ட்லி சுவாமி. ரைட். அதாவது நினைவில் இருக்கிறச்சு உங்களுக்கு ஒரு பிள்ளை சொல்ல தெரியுது இல்லையா? சரி சரி, நினைவில் இருக்கிறச்சு அது உங்க மனசுல தானா தெரியுது இல்லையா? ரைட். இப்போ அதனால ஒரு பொருள் முன்னால இல்லை, உங்க முன்னால இல்லை, ஆனா அதை பத்தின விவரம் உங்களுக்கு தெரியுது. சரிதானா? am I agree? am I correct? ஆமாம் சுவாமி. ரைட். அதுதான் பிரச்சனை. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் இருக்கிறார், பொருள் எதுவுமே வெளியில கிடையாது, இல்ல நம்முடைய இமேஜினேஷன் தான் இருக்கு, வெளியில பொருளே கிடையாது. எப்படி நீங்க தாஜ்மஹாலை பார்க்கல, ஆனா எவ்வளவு சொல்றீங்களே, அந்த மாதிரி எல்லா பொருளுமே கிடையாது. அப்படிங்கிறவர் யாருன்னாக்க யோகாச்சாரர்னு ஒரு குரூப். பௌத்த மதத்துல 3வது குரூப் இவன். முந்தினதுல நம்ம வைபாஷிகன் சௌத்ராந்தியன் 2 பேர் பார்த்தோம். வைபாஷிகன் என்ன சொல்றான்னாக்க வெளிப்பொருள் உண்டு, ஆனா எல்லாம் கணத்துல அழியிறது. அதுக்கடுத்து சௌத்ராந்தியன் சொல்றாங்க வெளிப்பொருளே கிடையாது, வெளிப்பொருள் இருக்கிறதாக நம்ம அனுமானத்தால் தெரிகிறது. என்ன அனுமானம் அப்படின்னாக்க, நான் இப்ப நேர பார்க்குறேன், பார்க்கறச்சு எனக்கு முன்னால் ஒரு சேர் தெரியுது, அதுக்கு பின்னால் ஒரு சுவர் தெரியுது. இந்த சேர் இருக்குங்கிறத எப்படி உணர்றேன் அப்படின்னாக்க, இந்த சுவத்தை பார்க்கக்கூடிய என்னுடைய சைட்டானது தட்டுப்பட்டு இங்கே நிற்கிறது. ஸோ ஏதோ ஒரு நடுவு தடை இருக்குன்னு தெரியுது. அனுமானத்தினால இது என்னன்னு பார்க்குறேன், இது சேர்ன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் வெளிப்பொருள் எதுவும் கிடையாது, அது அனுமானத்தெல்லாம் இருக்கிறதாக நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம. அப்படிங்கிறது 2வது குரூப்.
முதல் குரூப்புக்கு வெளிப்பொருள் உண்டு, ஆனா எல்லாம் கணத்துல அழியிறது. ரெண்டாவது குரூப் அவனுக்கு கணத்துல அழியிறது, எல்லாம் 4 பேரும் கணத்துல அழியிறது தான். ரெண்டாவதுனாக்க வெளிப்பொருளுங்கிறது அனுமானத்தினால தெரியுதே தவிர்த்து பிரத்யட்சமாலாம் கிடையாது. நம்ம அனுமானிகளை அப்படிங்கிறோம், இது இப்படி இருக்கணும், இது மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மூணாவது வெளிப்பொருளே கிடையாது சார், இது உங்க மனசுல என்ன தோன்றது அப்படிங்கிற. இது 3 பேர் வரிசையா பார்த்துட்டு இல்லையா வித்தியாசத்துல, ஆனா எல்லாருமே க்ஷணத்துல அழிஞ்சு போகுது அப்படிங்கிற. இல்லாத ஒரு பொருள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோன்றதுங்கிறது உங்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய விகாரம் தான் அப்படிங்கிறது. யோகாச்சாரம் வெளிப்பொருள் ஏதும் இல்லை, ஒருவருடைய கணத்தில் அழியும் ஞானம் தோன்றும், ஞானம் தோன்றும், ஞானத்தால் அது உழவாக தோன்றும். என் மனசை திடீர்னு தோன்றது, அது வேலை அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து நம்மளால எல்லாராலையும் போய் திருப்பதி பெருமாளை போய் சேவிக்க முடியல, நான் 24 hours இருக்க விட்டுருக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆஸ் சச் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, உடம்பெல்லாம் கூட இல்லை, நம்ம இங்கே நினைச்சுக்கிட்டாக்க மற்ற பெருமாளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க, அது உடனே மனசை தோன்றது, நம்ம மனசுல அனுபவிக்கணும், இந்த பெருமாளுடைய சேவை அனுபவிக்கணும். இது இப்ப என் முன்னால் இல்லாட்டாலும், என் முன்னால் இருக்கிறது சுவரும் இது தான் தோணும் இருக்குனாக்க இருந்தாலும் அங்க இருக்கிற மாதிரி தோன்றது இல்லையா, இந்த மாதிரி இல்லாத பொருளை இருக்கிறதாக நினைச்சுக்கிறது தான் ஒரு மனுஷ மனசு. இதனால வெளிப்பொருள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது. இப்ப இவாளுக்கு அவளுக்கு இந்த வித்தியாசம் என்னன்னாக்க, முந்தினவர்களுக்கு ஒருத்தருக்கு வெளிப்பொருள் உண்டு ஆனா அழியும். ரெண்டாவது வெளிப்பொருள் அனுமானத்தான் தெரியும், உண்மையா இல்லை, அனுமானத்தான் தெரிகிறது, வெளிப்பொருளே கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பொருளை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம். என்ன? பிரத்யக்ஷம், அனுமானம், சாப்தம்னு பார்த்தோம். ஸோ பிரத்யக்ஷத்தால வெளிப்பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட். இங்க இல்லை, வெளிப்பொருள் அனுமானத்தால் தெரிஞ்சுக்கிறோம், முன்னால் வெளிப்பொருளே கிடையாதுயா. அது எப்படின்னாக்க நீ ஏன் நினைச்சுக்கிறே தவிர்த்து அதுக்கு அத்தாரிட்டியும் கிடையாது அப்படிங்கிறது மூணாவது பாடம். இது மட்டும் புரியுதா? அப்படி இது எப்படின்னா, கனவில் காணும் பண்ணங்கள் போல. கனவுல எத்தியோ பார்க்குற பண்ணங்கள், எல்லா பண்ணங்களும் நமக்கு வெளியில் இருக்கா? வெளியில் இருக்கா? இல்லை. அதனால எல்லாத்தும் கனவுல காண்ற மாதிரி இருக்க தவிர்த்து இந்த பொருள் வெளிப்பொருள் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னாக்க, எது இது கனவுன்னு நினைச்சுட்டு இதெல்லாம் இல்லைன்னு முடிச்சிட்டோம்னாக்கா அதுதான் முக்தி அப்படிங்கிறது அவளோட கண்டென்ஷன். இப்ப என்னன்னாக்க, நீ சொல்ற கனவும் நனவும் ஒண்ணா அப்படின்னு கேட்க, கனவுல என்னெல்லாம் தெரியறதோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இதுக்கு டேட்டுக்கு ஏகோட் பண்ண முடியுமா? எப்படின்னாக்க, கனவுல இருக்கிறச்சு நம்ம we are unaware of what is going on. ஏன்னா நம்ம மனசு மட்டும் ஆக்டிவா இருக்கு, பாடி இஸ் நாட் அகைன், தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கச்சே நம்ம காலை யாராவது செஞ்சு நம்ம காலை வீழ்த்துக்கிறோம், தெரியுது. அந்த மாதிரி அப்ப என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இருக்கச்சே ஏதோ தோணித்துனாக்க அதை எடுத்துக்க முடியாது, அது வேணா நியாயமா இருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஆக்டிவா இருக்கோம், we are very much awake. இப்போ நமக்கு முன்னால் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பண்ணம் இல்லைன்னு இப்போ சொல்லணும். இப்போ இதோட என்னன்னாக்க, இப்போ நான் ஒருத்தரை அப்பாங்கிறேன், ஒருத்தரை தாத்தாங்கிறேன். எனக்கு வெளிப்பொருள் பாரு, வெளியிட்ட பொருள் தானே. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்றாருனாக்க, எங்க அப்பாவை அவரும் அப்பாங்கிறார், தாத்தா அவரும் தாத்தாங்கிறார். ஆனா அவர் என்ன பண்றாருனாக்க, மூணாவது ஆளுத்தன்னு சொல்றாருனாக்க, எங்க அப்பா மாமாங்கிறார், அவரை தாத்தாங்கிறார். இப்போ வெளிப்பொருள்லாம் இல்லைன்னாக்க இந்த மாதிரி அப்பா தாத்தா மாமா அப்படிங்கிற உறவெல்லாம் தோன்றது. எப்படி தோன்றது? சரி, இது கற்பனைன்னு வச்சுக்கோ. கற்பனைன்னு வச்சுட்டாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தோணும், எல்லாரும் அப்பா தானே கூப்பிடணும், இல்லை மாமன் தானே கூப்பிடணும். நீ வெவ்வேறையா தோன்றது. இதுக்கு அவள்கிட்ட ஆன்சர் கிடையாது. அதுல ஒரு 2 கட்டான மழுப்புற போட்டு வருது. அறிவு முழுமையாக செயல்படாத உறக்கமும் செயல்படும் நனவும் ஒன்றா. இது 2 ஒன்றா இருக்க முடியுமோ? முடியாது இல்லையா, வெவ்வேறையா தானே இருக்கும், ரைட்டு. இன்னொன்னு கனவு பண்டமும் உண்மையை. இது நம்முடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட். கனவுக்கு இந்த பொய் இல்லை, உண்மைதான்.
என்னன்னாக்க நான் பிசிக்கலா பார்க்கலையே தவிர்த்து மென்டலா வி ஃபீல். இப்போ சில விஷயங்கள் மனசுக்கு திருப்தி தருது, சில விஷயங்கள் உடம்புக்கு திருப்தி தருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 நாளா சாப்பிடல. ஆனா என்ன பண்றேன்னாக்க ஒரு நல்ல செய்தி திடீர்னு வருது. இந்த செய்தி கேட்டாக்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி வந்துடுது. வந்தோடனே என்ன பண்ணேன், எனக்கு சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தி இருக்கு. இத இதுல பார்க்குறோம் இல்லையா? துரியோதனன் துர்வாசருக்கு விருந்து வச்சான். வச்சுட்டு அவனுடைய எண்ணம் பாண்டவா கெட்டு போடணும். பாண்டவா காட்டுல இருக்கா, சுவாமி தேவர் இங்க வந்து எங்களுக்கு அருள் பண்ணின மாதிரி எங்களுடைய பிராதாக்கள் எங்களுடைய சகோதரர்களும் அருள் பண்ணணும், நீங்க அவள்கிட்ட போய் நீங்க அங்க போய் சாப்பிடணும் அப்படின்னு. அது துர்வாசன் கண்ணாபுரம் தலையாட்டிட்டார். அங்க போனாக்க போய் நான் வசிக்கிறது சாதம் போட்டுருந்தேன், வந்து தரேன், நீங்க குளிச்சுட்டு வாங்க சரி அனுப்பிச்சுட்டேன். ஆனால் அந்த அக்ஷய பாத்திரம் வச்சிருந்தா திரௌபதி, அக்ஷய பாத்திரத்தினால குறையாம எல்லாருக்கும் எடுக்க குறையாம இருக்கக்கூடிய அக்ஷய பாத்திரம் எல்லாருக்கும் போட்டாச்சு. கடைசியா திரௌபதி சாப்பிட்டுட்டு அதை கவுத்துட்டாளாங்க. அப்புறம் இது வந்து கிடைக்காது. இந்த நிலைமையில வந்து கேட்கிறாரு. இப்ப என்ன பண்றது? திரௌபதிக்கு சங்கடமா போச்சு. ஆபத்து வந்து கொண்டிருக்காரு. கண்ணன் என்னாச்சா? கண்ணன் எங்கேருந்து வந்தான். வந்து திரௌபதி பசிக்கிறது எனக்கு எதை கொண்டு, என்ன கண்ணா நீயுமா என்ன இது பண்ற, இது மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லை கொண்டதை பார்த்துருக்கணும். பார்த்தது கொண்டு பார்த்தாக்க அதில் ஒரே ஒரு பருக்கையும் ஒரு கீரை துணுங்கு எழுத்துருந்தான். அதை வழிச்சு வாயில போட்டான். திருப்தி ஆச்சு எனக்கு, பசி. இப்போ என்னாச்சு, குளிக்க போன துர்வாசர் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் வயிறு வந்து போச்சு. இப்போ ஆக்சுவலாக சாப்பிடல, ஆனால் சாப்பிட்ட மாதிரி எண்ணெய் ஏற்படும். ஸோ கனவுல வந்து நமக்கு ஆக்சுவலாக நம்ம பண்ணலைனாலும் அதில் அனுபவிக்கிற மாதிரி எண்ணம் நமக்கு வருது. ரொம்ப வெரி கிளியர் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, திடீர்னு பயங்கர கனவு வந்தோம்னாக்க ஆண் சத்தம் போட்டு எழுந்திருக்கணும். இல்லை எங்கள் மேலே உங்களுக்கு விடற மாதிரி வந்தோம்னாக்க வேர்த்து போகுது. இதெல்லாம் பார்க்குறேங்க. இந்த உணர்வுகள் உண்மையாக தானே இருக்கு. அதனால கனவுல இருக்கிறது பொய் இல்லை, கனவு இருக்கிறது உண்மைதான். ஏன் உண்மை? அடுத்த சாப்பிட்டு மட்டும் காத்திருக்கணும். அதனால அந்த மாதிரி வரைச்சு கனவு பண்ணது போல இது பொய்ன்னு சொல்லாது. கனவு தூங்க நம்முடைய வீக் பாயிண்ட், அது தூங்குற மேல ஏற்படுறது, அதையும் நனவை கம்பேர் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம கனவுல தோன்ற பண்ணங்களும் உண்மைதான். அதுவும் பகவானாலேயே ஒத்தொத்தருக்கு இண்டிவிஜுவலா ஏற்படுத்துறது. ரைட் சார், கனவு பண்ணம் உண்மையா இல்லையாங்கிறது வச்சுக்கோ. எனக்கு வந்து ஒரு கனவு ஏற்படுறது, அதே கனவு இன்னொருத்தருக்கு ஏற்படணுமா? ஆனா இங்க என்ன பண்றோம், வெளியே ஒரு பண்டத்தை பார்க்கறோம். அதை பார்க்கறச்ச நானும் அதை மலைன்னு சொல்றேன், இன்னொருத்தர அதை மலைன்னு சொல்றேன். கனவுனா 2 பேருக்கு ஒரே மாதிரி வருமா? இல்ல கற்பனைனாலும் 2 பேருக்கு ஒரே மாதிரி வருமா? கற்பனை மொத்தத்துக்கு வித்தியாசமா வருமே தவிர்த்து என்னுடைய கற்பனை உங்களுக்கு வர முடியுமா? முடியாதே. அதனால நீ சொல்ற மாதிரி சொல்றது ஒத்துக்க முடியாது, ஒரு இல்லாஜிக்கல், ஹைலி இல்லாஜிக்கல் அப்படி. கனவு பண்ணம் உண்மைய உணர்வு ஏற்படுவதால் இனிமையான ஒரு பொருளை பற்றி நமக்கு அறிவு ஏற்படும். ஒரு பொருளே இல்லைன்னாக்க அதை பத்தி நமக்கு தெரியும். இதுக்கு தாமஸ் கிரேன் கண்டுபிடிச்சிருக்கா, ஒரு இங்கிலீஷ் போயட். அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு போயம் எழுதியிருக்கார். நம்ம 18th century, பிகினிங் ஆஃப் 18th century. அது வந்து எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்சியார்ட். கிராமத்து மக்களை பத்தி, கிராமத்து மக்களை நகரத்தில் இருக்க கண்டுபிடிச்சிருக்கா, அவளை ரொம்ப தாழ்மையா பார்க்குறான். அந்த மாதிரி பார்க்காதீங்க, அவளுக்கு உங்களை மாதிரி உங்களை விட நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றச்சு அதை எழுதுறேன். அதில் சொல்றச்சு அவள்கிட்ட இருக்க திறமைகளை உங்களுக்கு கொண்டு வர தெரியல, உங்களுக்கு அறிய முடியல. நீ சொல்றார், full many a gem of purest ray serene, the dark and fathomed caves of the ocean bear, full many of flowers that born and blush unseen, and waste its sweetness in desert air. அதாவது கடலுடைய ஆழத்துல இருக்கக்கூடிய குகைகள்ல எத்தனையோ முத்துக்களும் ரத்தனங்களும் இருக்கு, நமக்கு அது தெரியல. அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்மளால எவ்வளவுதான் போனாது 2 கிலோமீட்டர் தான் கீழே ஆட போக முடியுது இப்போதைக்கு நினைக்கிறேன். இப்போ நரேனோ டீப், சேலஞ்சர் டீப் எல்லாம் இருக்கு, அது 8 கிலோமீட்டர்ஸ் உள்ள நம்மளால போகவே முடியுது.
அதுக்குள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? அதனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு தாத்தாவுக்கு தெரியாதுங்கிறதுனால அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அதே மாதிரி உனக்கு தெரியலைங்கிறதுக்காக உன்னை இல்லைன்னு சொல்லாத. அதே மாதிரி ஃபுல்பனி ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்ன் அண்ட் பிளஷ் அண்ட் சீட். இன்னைக்கும் காங்கோ அமேசான் ஏரியாக்கள்ல பார்த்தீங்கன்னாக்க அன்அட்வென்ச்சர்ட் பிளேசஸ் இருக்கு. அந்த பிளேசஸ்ல எத்தனையோ விதமான இந்த பல நிறமுள்ள மலர்களும் மனமுள்ள மலர்களும் இருக்கு. அதெல்லாம் யாருக்கும் தெரியாமலேயே மலர்ந்து வாடிப்படும். அதே மாதிரி நமக்கு அது தெரியலேங்கிறதுனாக இந்த மாதிரி மலர் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் பார்த்தேன், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன். இந்த காங்கோ ஏரியாவில் தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு மரத்தினுடைய இலைய அவன் ஜஸ்ட் சிம்பிளாக பிடிச்சி இதுக்கோ துடைக்கிறான். துடைச்சா கையெல்லாம் ரத்த சேப்பாடு மருதாணிட்ட மாதிரி. இது மட்டும் அது யாருக்கும் தெரியாது. ஒரு நிமிஷத்துல ஜஸ்ட் கசக்கி கையில வச்சுக்கிச்சிங்க பார்த்தாக்க அது ரத்த சிறப்பு ஆறுதுன்னாக்க இது ஒரு விசேஷம் தானே, அதுக்கு தானே தெரியும். இது மட்டும் உலகம் தெரியாது இல்லையா? அதனால உனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நீ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள், நான் இருதயபூர்வமா சொல்றேன் அப்படின்னு சொன்னார்னாக்க நான் உன்னை நம்புறேன்ப்பா, ஆனா உனக்கு இருதயம் இருக்கு நான் நம்பலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இருதயத்தை எடுத்து காமிக்க முடியுமா அவனால? அவனுக்கு இருதயம் இருக்குது அவன் ஃபீல் பண்ண முடியுமே தவிர்த்து எனக்கு எடுத்து காமிக்க முடியுமா? முடியாது. சரி, இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட்னால இருதயத்தை எடுத்தா கூட அதை எடுத்து அவன் காமிக்க முடியாது. வேற டாக்டர் தான் எடுத்து காமிக்கணும்னு தவிர்த்து அவனால் எடுத்து காமிக்க முடியாது. அது மாதிரி ஒரு பொருள் கண்ணுக்கு புலப்படலை அப்படின்னு சொன்னாக்க அது இல்லை, அந்த பொருளே கிடையாது, அது வெரி இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றது முடியாத காரியம். அப்போ இன்னொன்னும் ஒரு பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருள் ஒன்று அழிஞ்சு இன்னொன்று வருது. எந்த ஒரு பொருளும் வேஸ்டாவே போறதில்லை. ஒரு சிம்பிள் ரூல் சொல்லுவான், when a candle burns nothing is lost. அதாவது கேண்டில்ங்கிறது என்னது? அது ஒரு கார்பன். அந்த கார்பன் தெரியுமான எரியச்சே அதுக்கு கார்பன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் காத்தோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஆயிடும். இது மட்டும் கார்பனாக இருந்த ஒரு பொருள் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறி போச்சு. ஆனா கார்பன் இது இல்லாமலே அழிஞ்சு போயிடலாம், ஆக்சிஜன் இல்லாமல் அழிஞ்சு போயிடலாம், ரெண்டு சேர்ந்துருக்கு. அதனால உலகத்துல எந்த ஒரு பொருளும் அழிவுங்கிறது கிடையாது, நிலை மாறுதல் தான் உண்டாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மண் கட்டி. நான் பானையை பார்த்துட்டு இது மண் கட்டின்னு சொன்னாங்க, இது மண்கட்டி இல்லை சொல்லலாம், மண்கட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்க்கல மண்கட்டியா. ஆனா அந்த மண்கட்டிலாம் அந்த பானை வந்திருக்குமா? மண்கட்டியா இருந்தது, மண் பிண்டமாச்சு, பானையாச்சு, உடஞ்சி சில்லாச்சு, திருப்பி மண்ணாயிடுச்சு. ஒரு பொருள் வெவ்வேறு ஸ்டேஜஸில் டெவலப் ஆகிட்டே வருது. அது வரைச்சியா முந்தின நிலை அழிஞ்சு போடுறது. முந்தின நிலை அழிஞ்சு போகிறதுக்குனால அது பொருளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப வெரி சேலியன்ட் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, கடவுள் இல்லை. எனக்கு தமிழ் தெரியாது, ஒருத்தர் கிட்ட சொல்றான் கடவுள் இல்லைன்னு. நான் கேட்கிறேன் கடவுள்னா என்னன்னு. அவருதான் சொல்லித்தானே ஆகணும். சொல்லாம இந்த பொருளை இல்லைங்கிற பொருளை அது என்னன்னு சொல்லாம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் கலை இல்லைங்கிறேன். நான் இல்லைங்கிறத நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இருக்கிறத வேணா இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லணும்னாக்க முதல்ல இருக்கு, அது இருப்பை ப்ரூவ் பண்ணிக்கணும். அது இங்கே இல்லை, அங்கே இல்லை, நேத்திக்கு இல்லை, நாளைக்கு இல்லை. தேச கால வர்த்தமானம், ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லை, இந்த காலத்துல இருக்கு அந்த காலத்துல இல்லை, இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர்த்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னும் இல்லாம எந்த ஒரு அறிவும் எப்படி ஏற்படுறதுன்னு இருக்க, ஒரு பொருள் அறிவுடு பொருள், அதை பார்க்கிறவன் அறிவோம், அவனுக்கு ஏற்படக்கூடிய அறிவு. இப்போ எனக்கு வெவ்வேறு பொருளை பார்க்கச்சே வெவ்வேறு விதமான அறிவு ஏற்படுறதை தவிர்த்து ஒரே மாதிரியான அறிவு ஏற்படுறதுதான். நான் பார்த்துட்டு இருக்கேன், என் கண் முன்னால டிவி இருக்கு, சுவர் இருக்கு, சுவிட்சஸ் இருக்கு. இப்போ சுவிட்ச் வேற, டிவி வேற, சுவர் வேறன்னு தெரியுது.
இப்படித்தான் தெரியுமே தவிர்த்து இப்ப எல்லாமே இல்லாத பொருளாக இல்லை வேற உண்மையை முழுக்க இன்மையாக போட்டுமே, இல்லை எல்லாமே டிவியாவே தெரியட்டுமே, ஏன் தெரியல, இது பர்டிகுலராக தெரியணும். அதனால நீ சொல்ற ஆர்குமெண்ட் எழுவிடாது அப்படிங்கிறது. பழக்கத்தால் ஏற்படுறது அப்படின்னா இதுக்கு ஒரு சக்கமெண்ட் பண்றதுக்கு இது பழக்கத்தால் ஏற்படுறது. உன்னுடைய கண்டிஷன் என்ன? எல்லா காலத்துல அழிகிறது. இந்த அறிவு இந்த காலத்துல அழிஞ்சு அடுத்த அறிவு வருது, அது அழிஞ்சு அடுத்தது வருது, இப்படி வந்துட்டு இருக்கு. பழக்கம்ங்கிறது எங்க வந்ததுங்க? நான் முதல்ல பார்த்த போது அதிகமான நேரத்தில் எது வாங்கிட்டேனோ அது அழிஞ்சு போயிடுது. அப்புறம் வேறொரு அறிவு வந்தது, அந்த அறிவு திருப்பி புதுசாக பார்க்குது. அப்படி வச்சு கண்டினியூட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்க முடியும்? அப்புறம் மனமயக்கத்தினால ஏற்படுறது. ஒரு பண்டத்தை பற்றினது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக எப்படி ஏற்படும்? நான் சொல்றேன், பாம்பு என்றால் படையும் அடங்கும். சரி சார், எனக்கு பாம்பு தான் பயமா இருக்கு, இன்னொருத்தருக்கு பாம்பு தான் பயமா இருக்கு, பாம்பு பயமா இருக்கு. எப்படி? இதே பாம்பெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, கீழே வந்து ஒரு பரிசு கிடைக்குன்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஓடி போய் எடுக்க போகணும். அது எப்படி அதில் விருப்பமும் இதில் வெறுப்பும் ஏற்படுறது? அதனால மனமே ஒரே மாதிரியான அறிவு எல்லாருக்கும் எப்படி ஏற்படும்? இன்னொன்று, அது மட்டும் இல்லாம ஒரே பண்டத்தை பத்தி ஒரே மாதிரி தான் ஏற்படணும்னு தேவை. இன்னொன்று பாரு, ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் ஒரு எக்ஸ் ஒய்கிற ஒருத்தர் லவ் பண்றான்னு வச்சுக்கோ. இந்த எக்ஸுக்கு அந்த ஒய் பெரிய தேவதையா தெரியலாம். ஆனா இசட் என்ன சொல்றாருனாக்க, ஐய அவளே போய் லவ் பண்றான், குரங்கு மூஞ்சியா இருக்காள அப்படிங்கிறான். எப்படி? ஒரு பொருளை பத்தி இவருக்கு ஒரு அறிவும் அவருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு அறிவு ஏற்படுறது எப்படி? அதனால வெளிய பொருள் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இப்ப என்ன சொல்றான்னா, அத்வைதி சொல்றான், வாஸ்தவம் தான், நானும் நீ ஒத்து போறது இல்லை. அத்வைதி புறப்பொருள் இல்லைங்கிறது ஒத்துக்கணும். ஆனா புறப்பொருள் இருக்கிறது வந்து நம்முடைய அவித்தியினால, நம்ம மனமயக்கத்தினால. ஆனால் நீ நானும் ஒத்து போறோம். மற்ற எல்லாம் சொல்றீங்க ஞானம் அழியிறது, அதெல்லாம் நான் ஒத்துக்கல அப்படிங்கிறார். அதனாலதான் அத்வைதிகளுக்கு இவாளுக்கு ஒரே குரூப்ல வச்சிருக்காங்க. அவளுக்கு பிரச்சனை பௌத்தாள், கண்டிஷனல் பௌத்தா. பௌத்தர்கள் அடிச்சு சொல்லிடுறான், இல்ல இல்ல ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு பிரச்சனை பௌத்தாள். புரியுறதா? அது இது மட்டும் சொன்னது புரியுதா? டவுட் இருந்தா கழுத போது. வெற்றி சுவாமி, இப்போ நம்ம பேசுனது எல்லாமே பௌத்தத்துல இருந்தா, யோகசாரங்கருடையதா? ஆமா, ஓகே ஓகே. யோகசாரருடைய கருத்து வெளியில பொருளா ஒண்ணு கிடையாது. உன் மனசுல உனக்கு வந்து ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஞானத்தினால அது கற்பிச்சு கொள்ளப்படுகிறது, அவ்வளவுதான். பொருளே கிடையாது வெளியில. நீங்க வந்து இப்ப இருக்கிற பௌத்தத்துல இதெல்லாம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப இருக்கிறது பௌத்த மதமே இல்லை, பேரு மட்டும்தான் பௌத்தம்னு வச்சிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய மாறி போயிடுது. அதுல தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் எல்லாமே மாறி போயிடுது. ஆனா நீ பேரை மட்டும் ஜஸ்ட் வச்சுட்டு இருக்க. மத்த பௌத்தத்தை அப்ப நம்ம பாக்குறோமா சுவாமி? சௌந்தராஜர் அவங்கள்த்தையும் பார்க்க போறோமா எப்படி? நம்ம 2 பேரை பார்த்துட்டோம், வைபாஷிகன் சௌத்ராந்திகன் பார்த்துட்டோம். இப்ப யோகசாரன் பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தபடி மாத்தியமிகன்னு பார்க்க போறோம். அடுத்த அப்படி மொத்தம் 4 குரூப்பு. 4 குரூப்ல நான் தான் சொன்னேன் இல்லையா, வைபாஷிகன் வெளியில இருக்கிற பண்டம் உண்டு, ஆனா எல்லாம் அழிஞ்சு திருப்பி தோண்டிட்டே இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கன்டென்ஷன். சௌத்ராந்திகன் வெளியில இருக்கிற பண்டம் கிடையாது, பண்டம் இருக்கிறதா தெரியுது, அனுமானத்தினால தெரிகிறது. என்ன அனுமானிக்கிற? என்னுடைய சைட் வந்து தடுக்கப்படுறது இல்லையோ, ஆகவே அங்க ஒரு பொருள் இருந்தாகணும், அதுதான் வெளியே இருக்கிற பண்டம் நினைக்கிறேன் நான். அப்படிங்கிறது 2வது குரூப், சௌத்ராந்திகன். யோகசாரனுக்கு வெளியில பண்டமே கிடையாது, உன் மனசு இது இருக்கிறதா நினைச்சுக்கிறது. அப்புறம் 4வது சொல்ல போறோம்,
அதுவும் இல்லை இதுவும் இல்லை, எல்லாம் சர்வம் சூன்யம் சொல்ல போறோம். அர்த்தம் அப்படி மாத்தியமிகம். இப்ப ஆக மொத்தம் 4 குரூப்ல 3வது பார்த்துட்டு புரியுறதா? ஆ. இவங்க வந்து புரியுது சுவாமி. இது புரியுது 4 பேருதும். ஏன்னா பேக்ல வந்து நீங்க அந்த பௌத்தத்தோடது அந்த பேஜ் நம்பர் 428ல போட்டிருக்கீங்க. அது அதுல வந்து இந்த சனிகம் எல்லாமே வருது, அத்தனையுமே வருது. இதுல வந்து இவங்க ஆத்மாவும் இல்லைன்னுடுறாங்க. ஆமா, சோ ஆத்மாவும் இல்லைன்னுடுறாங்க, இந்த இதுவும் இல்லைன்னு, உலகமும் எல்லாமே மாயைன்னு கூட சொல்லல, அவித்தை மாயைன்னு கூட சொல்லல, இல்லைன்ட்டாங்க. ஆமா, அதாவது அவங்களாவது இருக்கிற மாதிரி உனக்கு தோணும், அது வந்து அது மாயை அவித்தை, உன்னுடைய அறியாமை அவித்தைன்னு சொன்னாங்க. இவங்க வந்து இல்லவே இல்லைன்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஆத்மாங்கிறதும் இல்லை அப்படின்னும் போது புத்தியை ஒத்துக்கிறாங்களோ? எப்படி புரிஞ்சுக்கிறோம் இல்ல இருக்குன்னு? அதுதான் புத்தி மட்டும். முதல்ல பார்த்தோம் பாருங்க, அணுக்கள் அதாவது நிலம், நீர், ஆமா, நெருப்பு, 4 தான். காத்து, இந்த 4 ஆகாயம் இல்ல, ஆகாயத்தை ஒத்துக்கதான். ஆகாயத்தை இல்ல பார்த்தோம் இல்லையா? 16. ஆகாயம் இல்ல. இந்த 4 இந்த அணுக்கள் வெவ்வேறு ப்ரொபோர்ஷன்ல சேர்றதுனால இந்த உடம்புங்கிறது உண்டாருது. உடம்பு உண்டானா உடம்புல வந்து ஞானம்னு ஒரு அறிவுங்கிறது உண்டாருது. இதுல அந்த அறிவு ஞானம் இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா? புத்தியில் ஏற்படுறது இல்லையா? இதுக்கு பேர் அகத்தொகுப்புன்னு பேரு. இந்த வெளியில் உடம்பு இருக்கு பாருங்க, இது புறத்தொகுப்புன்னு பேரு. இந்த மாதிரி உண்டாகக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னால இதெல்லாம் இருக்கிற மாதிரி தோன்றது இனிமேல இல்லை. இந்த எதுல ஞானம்னு இருக்கோ இந்த ஞானத்தினால விளைவு தான் இதெல்லாம் அப்படிங்கிறது அவளுடைய கருத்து. முதல் இதுலேயே பார்த்தோம் நம்ம பாருங்க, வைபாஷிகனை டீல் பண்றச்சு அது டீட்டெயிலாக பார்த்தோம். வேற டவுட்டு? ஏன்னா இது தெரிஞ்சா பேரை பார்த்து சௌரியமா இருக்கும். இந்த டவுட் இருந்தா கேளுங்க. உமா, உங்களுக்கு டவுட் இல்லையா? அதான் நான் தான் கேட்டேன் சுவாமி. அது வந்து எது உண்மை, எது வந்து முக்தின்னு சொல்றாங்க அப்படின்னா வெறும் சூன்யம் 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 போட்டிருக்கீங்க. சூன்யம்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்தி. அதான் அர்த்தம். சூன்யம் புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு முக்திங்கிறது ஒண்ணும் இல்லை. நீ சிரமம் இல்லாம தான் முக்திங்கிற. எதுக்கு முக்தி? அதான் இவர் வெற்றி போன கிளாஸ்லயே கேட்டாரு, இந்த ஆசைய அழிவுக்கு காரணம் அதெல்லாம் 20 இதுன்னு நினைக்கிறேன், 10 or 20 ஃபோல்ட்ஸ் ஆஃப் இது இருக்கும் அவங்களுக்கு. அந்த கடமைகள்லாம் செய்யணும்னு புத்த மதத்துல இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து முதல்ல நம்ம புக்கு ஹிஸ்டரி புக்லயே அதான் பார்த்திருப்போம். கௌதம புத்தானாலே அவர் போட்டது வந்து ஆசைய அழிவுக்கு காரணம் அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு. இப்ப அவளுக்கு திரிபீடகான்னு பேரு. அதான் சம்மா திட்டி, சம்மா வாச்சா, சம்மா கம்மந்த. பாலியில சம்மா திட்டி எல்லாத்தையும் ஒரு சமமா பார்க்கக்கூடிய தன்மை. சம்மா வாச்சா ஒரே மாதிரியான பேச்சு. சம்மா கம்மந்த ஒரே மாதிரியான செயல். இதெல்லாம் ஒன்னா இருக்கணும். அது அவளுடைய முக்கியமான பாயிண்ட். அவளை பொறுத்த மட்டும் இந்த 3 உருவப்பட்டு தான் இருக்கும். கடைசியில நமக்கு இந்த உடம்புல இதே இருக்காது, சிரமமே இருக்காது. எல்லாரும் ஆசையை விட்டுடணும். ஆசை யாருக்கு ஏற்படுறது? எதுல ஏற்படுறது? எனக்கு ஆசை ஏற்படுறா, எனக்கு ஆத்மா தான் ஆசை ஏற்பட முடியும். ஏதோ ஒண்ணும் அவ சார்வாகன்னு சொல்ற மாதிரி இந்த பிரிவோட அழிஞ்சு போனாலும் இந்த பிரிவு எனக்கு ஆசை ஏற்படுறது. எனக்கு ஒரு பொருள் மேல ஆசை ஏற்படுத்தி இன்னொருத்தர்கள் ஏற்படுறது இல்லையே. அதனால இந்த ஆசைக்கு ஒரு பற்றுக்கோடு வேணும் இல்லையா? அது எது? ரைட்டு. முக்தினா என்ன? எதுக்கு முக்தி? நம்ம அத்வைதி சொன்ன பாருங்க. அதான் அவ என்ன சொன்னா, நீ இதெல்லாம் தெரிஞ்சு பிரம்மத்தை பத்தி அருணும் தெரிஞ்சு எல்லாத்தையும் விடுறதுதான் முக்தி அப்படின்னு. முக்தி எதுக்கு? நான் தான் பிரம்மம் சொன்னாக்க அவ பிரம்மத்துக்கே முக்தியா? இல்ல பிரம்மத்துடைய ஷேடோ விழுறது அகங்காரம், அதுக்கு முக்தியா? அகங்காரம் இல்லாதது அதுக்கு முக்தியா? கிட்டத்தட்ட இந்த 2 பேரும் ஒன்னா இருக்கனால அவளுக்கு பிரச்சனை கொடுத்து அழுது. புரியுதா? புக்கு போலாமா? போலாம் சார். ரைட். பேஜ் 185 உபலப்தி அதிகரணம். உபலப்தினா காணுதல் நிமித்தம். பொருந்தாமை களம். இக்களம் உபலப்தி அதிகரணம் பொருந்தாமை களம் என பெயர் பெற்றுள்ளது. களத்தில் அழிபவை ஆயினும் புறப்பண்டங்கள் உள்ளவையே. அதனால்தான் அவற்றை பற்றி அறிவு ஒருவருக்கு உண்டாகிறது.
என்னும் முன்னிரண்டு பௌத்த பிரிவினர் கருத்துகள் முந்தைய களத்தில் மறுக்கப்பட்டன. இக்களத்தில் புறப்பண்டங்கள் என்பதே இல்லை என்னும் வாதம் மூன்றாவது பிரிவான யோகசாரர்களின் வாதம் மறுக்கப்படுகிறது. புறப்பண்டம்னு ஒன்று இல்லைன்னாக்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இருக்குமா இன்னைக்கு? ஏன் ஃபார் மேட்டர் எனி பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் இருக்குமா? இருக்காது. இக்களத்தில் ஆய்வு செய்யப்படுகிற யோகசாரின் கருத்துக்கள். யோகசார கருத்துப்படி புறப்பண்டம் என்று எதுவும் இல்லை. அவற்றை பற்றி அறிவும் அவை வெளிவீட்டாக தோன்றுவதும் மன மயக்கத்தினாலேயே ஏற்படுகிறது. இம்மனமயக்கம் ஆற்றொழுக்கு போல் தொடர்ந்து வருவதால் வாசனை பழக்கத்தின் அடிப்படையில் மனதில் தோன்றும் தாக்கங்களை பிறருக்கு அறிவிக்க கடுகு மலை போன்ற சொல் வழக்களால் பழக்கப்படுகிறது. எனக்கு இது தெரியலையா, அதை நான் உனக்கு சொல்றேன், அது நீ ஒத்துன்றேன், அப்படியே ஒத்துன்றேன், இப்படி எல்லாரும் திருப்பி சொல்றேன். அதனால இது மலையாயிடுது, இல்லை இது கடுகாயிடுது. அவ்வளவுதானே ஒழிய அதான் ஒன்றும் கிடையாது. இது அப்படி கூறப்படும் பண்டம் கூறுவது மனதில் உள்ளதே என்று அதை புறத்தில் இருப்பதாக கற்பித்துக் கொள்ளக்கூடாது. நான் சொன்னேன் தாஜ்மஹால் ஒண்ணு. தாஜ்மஹால் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு பழகினால் ஆன ஒரு டோம் இருக்கு. என் மனசை வந்துட்டுது. ஆனா எங்க முன்னால் இருக்கா? இல்லை. அதை பார்த்து 60 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இது கண் முன்னால் தோன்றதா இருக்கு இல்லையா? இது என்னுடைய கற்பனை. அது மாதிரி கனவில் காணப்படும் பண்டங்கள் எப்படி பொய்யோ அப்படியே நினைவிலும் காணுங்கள். கனவில் இருக்கிற எல்லா பண்டமும் பொய் தானே, அது மாதிரி இது இருக்கு அப்படிங்கிறார். எழுவிராசன் குறிப்பு. இவர்கள் கூற்றை ஒட்டியே அத்வைதிகள் புறப்பண்டங்கள் இன்மை என்பது அமைந்திருப்பதால் அவர்கள் பிரச்சனை பௌத்தர்கள், அதாவது வேதத்தை மறுக்காது பௌத்த கொள்கைகளை கை கொள்ளும் தனிநிலை பௌத்தர்கள் என்று கருதப்படுகிறார்கள். இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் ந அபாவ உபலத்தே, அபாவ இன்மை ந உபலத்தே காணப்படுவதில்லை. அறிவை தேய்த்த புற பண்டங்கள் இல்லை என்பது பொருத்தமுடையது அன்று. வைதர்ணியச்ச ந சொப்பனாதிபதி. கனவு என்றும் நனவு வேறுபட்டதாகையால் கனவு காணும் என்று கனவு என்னும் எடுத்துக்காட்டு பொருந்தாது. கனவுல என்னாக்க உணர்வு ஏற்படுறது நமக்கு, இந்த பொருள் இல்லை, ஆனாலும் உணர்வு ஏற்படுறது நமக்கு. அப்போ இப்போ அதே மாதிரி புறப்பண்டங்களை காணத்தையும் உணவு ஏற்படுறது. ஒரு நல்ல சங்கீத கச்சேரி கேட்கச்சு, ஆஹா நல்லா இருக்கு, தலையாட்டுறோம். நல்ல விருந்து சாப்பிடுச்சு, நல்லா இருக்கு, ருச்சியா இருக்கு, அனுபவிக்கணும். அது மாதிரி இது உணர்வு நமக்கு நிச்சயம் ஏற்பட்டது. நான் பாவம் அனுபலத்தே. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா பொருள், இதை பார்க்கும் ஒருத்தன், பார்ப்பதனால் ஏற்படும் அறிவு, இந்த மூணு எவர் எக்ஸிஸ்டிங் தான் இருக்கே தவிர்த்து இல்லைன்னாலும் இல்லைங்கிற அறிவு வருது இல்லையா? அதனால வேறு வழிய அறிவே இல்லைங்கிற வர முடியுமோ? இவனுக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அது எதையா அறிஞ்சாத்தானே ஞானம் தெரிய முடியும். ஞானம் நான் மட்டும்தான் இருக்கேன்னாக்க நான் எதுக்கு ஞானம் உபயோகப்படுவது? சுவாமி, இது யோகசாரர் சொல்றது வந்து க்ளோஸ் டு அத்வைதம் மாதிரி இருக்குல்லங்க? ஆமா, அதான் சொன்னோம். முன்னால பார்த்தோம் பிரச்சனை பூதான்னு சொன்னோம். அத்வைதிகள் சொல்றது அத்வைதிகளுக்கே பிரச்சனை பூதான்னு வேதத்தை ஒத்துக்கிண்டு பௌத்த மதத்தை சொல்றவா வந்து பிரச்சனை பூதா, கண்டிஷனல் பூதான்னு சொல்லணும். புறப்பண்டங்கள் இருப்பு அறிவோன் அறிபடு பண்டம் என்ற தொடர்பின்றி காணப்படுதல் இல்லை. ஆதலின் இரண்டும் உண்டு. இச்சூத்திரங்களுக்கு ராமசூத்திரம் விளக்கம். அறிவு என்பதே ஒரு பண்டத்தை பற்றி ஒருவருக்கு ஏற்படும் மனப்பதிவு. இது முக்கியமான பாயிண்ட். ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தருக்கு என்ன ஏற்படுறதோ அதுதான் அவளுக்கு அறிவு. ரொம்ப சிம்பிள் திங். கணக்கு பாடம் நடக்குதுன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அந்த எண்ணம் ஏற்படுறதா? சில பேர் கணக்கு ஜஸ்ட் லைக் தட் போட்டுடுறான், சில பேருக்கு கணக்கை கண்டா அலர்ஜி. அப்படி இருக்கு இல்லையா? ஏன்? ரெண்டு பேருக்கு ஒரே வாத்தியார் தான், ஒரே கிளாஸ் தான் பாடம் நிறுத்துறாரு. இருந்தாலும் அவ மனப்பாங்குக்கு கூட அதை கிராஸ் பண்ணிக்கணும். சில பேருக்கு கையில ஒரு சாக்பீஸை கொடுத்தா போடும், ஒரு அழகா சித்திரம் போட்டுடுவார். மற்ற பேரில் போட முடியுமா? முடியாது. அதனால ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு மனப்பாங்குக்கும் வித்தியாசமான அது இருக்கு. அது ஒரு இண்டிவிஜுவல் திங்ஸ். எப்படி நம்ம கை ரேகைகள் வித்தியாசமோ அந்த மாதிரி ஒத்தொத்தருக்குமே இந்த மனப்பாங்கு வித்தியாசப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இதை கிரகிச்சுக்கிறார், அதை ஏற்றுக்கிறார். அறிவு என்பதை ஒரு பண்டத்தை பற்றி ஒரு ஏற்படும் மனப்பதிவு, அதுக்கு இலக்காகும் பண்டம், அறிவோன், அவனது அறிவு, இம்மூன்றும் சேர்ந்தே ஏற்ற உலகில் கண்கூடும். ஒரு பண்டம் இல்லாத இருக்கையில் அதை பற்றி அறிவு இவ்வாறு ஏற்படும். பொருள் இல்லவே இல்லைன்னாக்க அதை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்லலாம்? முயல் கொம்பு, ஆகாச தாமரை சொல்லலாமே. எனக்கு ஆகாசம் தெரியும்,
தாமரை தெரியும், ரெண்டையும் சேர்த்து பார்த்தது இல்லை. முயல் தெரியும், கொம்பு தெரியும், முயலும் கொம்பு சேர்த்து பார்த்தது இல்லை. முயல் கொம்புங்கிறது இல்லைன்னாக்க அது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இல்லை. முயல் இருக்கு, கொம்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மனமயக்கத்தால் தோன்றுவது ஒரு பண்டத்தை பற்றி அறிவு எனில் அப்படியே அப்பண்டம் தவிர்த்த விருப்பத்திற்கு மாறான மற்றவையும் மனத்தில் பதில் வேண்டும். அப்போ எனக்கு என் மனசுனால இந்த இது உற்பத்தி பண்ணிக்கிறேன், இது ஒரு பொருளை பார்த்துக்கிறேன்னாக்க அப்போ என்ன பண்ணுவேன், என் மனசுக்கு இதெல்லாம் விருப்பமாக இருக்கு அதை மட்டும் தானே பண்ணிக்குவேன். மனசுக்கு பிடிக்காத நான் யோஜனை பண்ணிக்குவேனா? அது ஒரு கதை சொல்லுவா. தன் கடுவழி நடந்துட்டு இருந்தான், நல்ல வெயில், அவனுக்கு அங்கே பக்கத்தில் ஒன்றும் மர நிழல்லாம் எதுவும் இல்லை. பார்த்தா கடைசியில் ஒரு ஆலமரம் இருந்தது, அதுக்கிட்ட போய் சேர்ந்தான். இந்த ஒன்று அப்பாடா நிழல் நல்லா இருக்கு அப்படின்னு அது அப்படி கீழே வேரில் சாஞ்சுட்டு பார்த்தேன். இங்கே இருக்கே, இங்கே மட்டும் கொஞ்சம் என்ன சாப்பாடு மட்டும் கிடச்சிருக்கேன், அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சான். அவன் வந்தால் சாப்பாடு இருந்தது, சாப்பிட்டான். ஆஹா அண்ணா ரொம்ப நல்லா சாப்பிட்டாச்சு. தூக்கம் கண்ணை சுத்துறது. ஒரு கட்டில் மெத்தை இருந்தேன், அவ்வளோ நல்லா இருக்கும். கட்டில் மெத்தை வந்தது, படுத்துட்டான். படுத்துட்ட உடனே கரெக்டாக தூக்கம் வர நேரம் இல்லையா, அப்போ அவனுக்கு யோஜனை வந்தது. அதெல்லாம் நம்ம நினைக்கச்சு இதெல்லாம் வந்துடுச்சு, ஏதாவது பூதத்தினுடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சது. பார்த்தா மரத்தில் பூதம் உட்காந்துட்டு இருந்தது. ஐயோ பூதம் இருக்கேன்னு சாப்பிடுமோன்னா சாப்பிடுச்சு. அதாவது இதெல்லாம் அவன் தன் மனசாலேயே பக்கத்தில் படம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நியாயம். ஆனால் மனசால கற்பனை பண்ணாலும் அதெல்லாம் வந்ததே இல்லையா அவனுக்கு, அவன் அனுபவிச்சானே இல்லையா. ஆக மொத்தம் எதில் பொய்யுது, அவன் அனுபவிச்சது பொய்யா இல்லை இதெல்லாம் வந்தது பொய்யா? என்ன அவன் நினைக்க வேண்டாது நினைச்சா அதனால வந்தது. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு அழகா ஒரு சிற்பத்தை பார்க்குறேன். சிற்பத்தினுடைய அழகு என்ன எனக்கு இதை அட்ராக்டிவா இருக்கு பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொருத்தருக்கு அவள் சிற்பக்கல் கிடையாது, இது என்ன வெறும் கல் தானே அப்படிங்கிற. அப்போ ஒரு இதனால என்னன்னாக்க எனக்கு எது பிடிக்கிறதோ அதை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய மனமயத்தெல்லாம் எதுவும் தெரியுனாக்க எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னொருத்தர் நினைக்க மாட்டேன், எனக்கு வேண்டாது நினைக்க மாட்டேங்க. எனக்கு ஒரு எதிரி என்னை கொல்ல வரான் அப்படின்னாக்க இது மனமயத்தெல்லாம் ஏற்படுறது அப்படின்னாக்க நான் யாராவது நினைப்பாள் அதை பற்றி, என்னை கொல்றதுக்கு வராங்கிறது மனசில் நினச்சிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி வெளியில் இருக்க பொருள் எல்லாம் உன்னுடைய இதனாலே ஏற்படுறதுன்னு சொன்னாக்க நான் எனக்கு கெட்டதாக இருக்கிறது எனக்கு வேண்டாது நினைச்சுக்குவேனா மாட்டேனே. அதான் மனமயக்கத்தால் தோன்றுவது ஒரு பண்டத்தை பற்றி அறிவியலில் அப்படியே அப்பண்டம் தவிர்த்த விருப்பத்திற்கு மாறான மற்றவை மனதில் பதிதல் வேண்டும். அவ்வாறு எங்கும் நிகழ்வதில்லை. புலனோடு தொடர்புறும் பண்டங்கள் மட்டுமே அறிவிப்பதிலும் அறிவிப்பதிலும் பின் நினைவில் இருந்து இறந்தவுடன் ஏற்படுகிறது. இப்போ எனக்கு ரொம்ப நாளாக இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு. அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சது. இப்போ என்னாச்சு, முன்னால கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியாது, இங்கிலீஷில் எழுதத்தான் தெரியுமே தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. ஆனால் இப்போ தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதில் ஒரு ப்ரிவிஷன்ஸ் எனக்கு வரலாம். இந்த மாதிரி இருக்குச்சு, நம்ம அறிவு மாறிண்டே வருச்சு. அப்போ மனசுலேருந்து ஏற்படுறதுன்னு சொன்னாங்க, அது எப்படி டெவலப் ஆகுது? தொடர்ந்து வரும் பழக்கம் என்று இவர்கள் சொல்லும் கொள்கைப்படி யாவும் கணத்தில் அழிந்து விடுவதால் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லையே. அந்நிலையில் பண்டங்களை அறிந்து மனத்தில் எழுதுவது முடியுமா? பழக்கத்தால் அவை கடுகு மலை என்று கூறுதல் எங்கணும் சுவாமி. என் மனசுல அது தோன்றது கடல்னு தோன்றது, இன்னொருத்தர் மனசுல அது மலைன்னு தோன்றினா ஏன் என் கற்பனையும் இன்னொருத்தர் கற்பனையும் ஒன்றா இருக்கணும்? தேவையில்லையே, மனசை வேறையாச்சே. கூறுவோர் கற்பனையில் பண்டம் உள்ளது எனில் அதே பண்டம் அதே உணர்வை பிரிதொருவருக்கும் ஏற்படுத்த முடியுமா? நான் ஏசி ரூம்ல இருக்கோம், வெயிலிருந்து வந்தோம்னாக்க எல்லாருக்கும் குளிர்ச்சியா தானே இருக்கு. அது இன்னொருத்தருக்கு நெருப்பு கொட்ட மாதிரி இருக்குமா? இருக்காதே. அப்போ ஒரே மாதிரி உணர்வு தான் ஏற்படுறது. கற்பனை ஒரே பண்டத்தை பற்றி இருக்கும் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக தோன்றும் எனில் ஒருவர் மற்றவருக்கு அது கூற வேண்டிய தேவை என்ன? அப்போ எனக்கு என் கற்பனையில இந்த மேத்ஸ் பாடம் போல தெரிஞ்சுட்டு, அதே மாதிரி உங்களுக்கு தெரியலாமே.
அப்போ நான் டீச்சராகும், நீங்கள் ஸ்டூடெண்டாகவும் ஏன் இருக்கணும்? வேண்டியது இல்லையே. ஒரு பொருளை பற்றி விவரங்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுமே. அப்படியே அப்படி ஒரே மாதிரியான கற்பனை தோன்றும் எனில் அப்பண்டம் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதான் இருக்க முடியும். அப்போ என்ன ஆகணும்? உங்களுக்கு இது மட்டும் தெரியல, இப்போ நான் சொல்கிறேன், அதனால தெரிகிறது. அதாவது எது என் மனசில் கற்பனையில் தோணித்தோ அது உங்கள் மனசில் கற்பனையில் தோணலை. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பண்டம் தோணணும் தேவையில்லை, வெவ்வேறையாக தோன்றுறது. அப்போது ஒரு பண்டம் வெளியில் இருக்குன்னு சொன்னாக்க வெளியில் இருக்கிற இந்த பண்டமும் வெளியில் இருந்தானா அதுவும் ஒன்றுதானா சொல்ல முடியாது, வெவ்வேறையாகத்தான் இருந்தாகணும். ஆகவே நீ சொல்கிற மாதிரி வெளியில் புறப்பண்டங்கள் தான் இருக்குது, அதை நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது இருக்க முடியாது. கனவில் காணப்படும் பண்டங்கள் கனவில் காண்பதுக்கு ஒப்பிட இயலாது. கனவு என்பது ஒரு குறிப்பிட்டவரின் நிலைகளுக்கேற்ப அவருக்கு மட்டுமே தோன்றி விழித்துடன் அழிந்து விடுவதாக பரமாத்மா படைக்கப்படுகிறது. இந்த டீட்டெயில் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கணும், கனவு எப்படி ஏற்படுறது. அப்போ கனவுல எனக்கு தோன்ற மாதிரி அழிஞ்சு போகுதுன்னு சொன்னாக்க கனவுல ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு உணர்வு இருக்கு. அது மாதிரி உணர்வு இதுல ஏற்படுறதுல இது ரெண்டும் ஒன்னா சொல்ல முடியாது. அது வேற இது வேற. அது நான் வீக்கா இருக்கிற நேரத்துல, நான் விழிப்பில்லாத உறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏற்படுறது. அதையும் விழிப்பில் இருக்கிற ஒன்றையும் ரெண்டையும் சேர்த்து ஒத்து பார்க்க முடியாது. ஆயின் நனவில் ஒரே பண்டத்தை பலர் பார்த்தலும் அதன் தொடர்புடைய இன்ப துன்பங்களை குறித்தலும் நிகழ்ந்து கொண்டு நான் கனவுல பார்க்கிறேன் சுவாமி, நான் இங்கேயோ இருக்கேன், திடீர்னு ஒரு புயல் மழை அடிக்கிறது, அது திண்டாடி இருக்கிற மாதிரி நான் தோன்றேன். ஆனா என் பக்கத்து ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார், அழகாக சிரிச்சுட்டு இருக்கார் கனவு. அவருக்கு எங்கேயோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம்ல உட்காந்து நல்லா பாசதி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த கனவையும் அவருக்கு வரல, அவருடைய கனவையும் எனக்கு வரல. அதனால கனவு தோன்ற மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரே மாதிரியான கனவு யாருக்கும் ஏற்பட முடியாது. ஆனா என்ன பண்றோம், ஒரு பண்டத்தை பார்த்த உடனே நானும் அதை மலையன்னு தான் சொல்றேன், அவரும் அதை மலையன்னு தான் சொல்றேன். ஏன் ஊர்ல இருக்க எல்லாரும் மலையன்னு தான் சொல்றேன். அது எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பனை வர முடியும்? இக்களத்தால் ராமானுசர் நிறுவும் கொள்கை. இக்களத்தால் புறப்பண்டங்கள் ஏதுமில்லை, அறிவொன்றே உள்ளது, அதுவும் கணத்தில் அழிவது. ஆகவே உலகம் என்ற ஒன்றே இல்லை என்னும் பொழுது அதை படைத்தவர் யார்? இந்த கேள்விக்கு இடமில்லை. நான் சொல்றேன், ஐயா உலகங்கிறது இல்லைங்கச்ச, அப்புறம் அது யார் பண்ணினா என்ன கேள்வி? இல்லை இல்லையா அடிங்கிறது ஆம்பியாளை காணமா, பிள்ளை பேர் சந்தான கோபாலகிருஷ்ணன் சொல்றேன். அந்த மாதிரி என்று வாதிலும் பௌத்த பிரிவான யோகசார கொள்கை ஆராயப்பட்டு அது முறையாக மறுக்கப்பட்டது. உலகம் உண்மை, அது உள்ள பண்டங்களும் அதனால் ஏற்படும் உணர்வும் உண்மை. ஆகவே உலகு படைத்தல் என்பது நிகழ்ந்துள்ளது. ஆகவே அதை படைத்தவன் பரமாத்மாவே என்பது முன்பே நிலைநாட்டப்படுது. சொல்றான், ஆசையே துன்பங்களுக்கு காரணம் இல்லையா? துன்பம்னா என்ன? ஒருத்தவங்க பேசிக் கிடைக்கிறது, ஆசை துன்பத்துக்கு காரணம். இப்போ துன்பம் தான் என்ன, ஆசைன்னா என்ன? அதை விட்டுட்டுக்கிறிய நீங்க எதுன்னு சொல்லாதான் அதை விட முடியும். ஆக மொத்தம் பௌத்த மதத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி மட்டும் முழுக்க முழுக்க உளறலாவே இருக்கே தவிர்த்து அவருடைய பிரின்சிபல் தத்துவங்கிறது புள்ளி கூட இல்லாம போயிடுது. இது புரியுறதா? அது சந்தேகம் ஏதாவது உண்டு அதுல? இவங்க 4 பேருக்குள்ளயுமே கூட ஒரு ஒத்துமை இல்லை இல்லையா? ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட் இருக்கா? அதான் களத்தில் அழிவு, க்ஷணபங்கி, எல்லாம் க்ஷணத்தில் அழிகிறது ஒரு அவளுடைய கண்டிஷன். 4 பேர் ஒத்துக்கிறாத, 4 பேர் ஒத்துக்கிறாங்க. 4 பேருக்கு காமனா இருக்கக்கூடிய பாயிண்ட் அது ஒண்ணுதான். வேற சந்தேகங்கள் உண்டா? இந்த கர்மா எல்லாம் இல்லைன்னுடுறாங்க, கடவுள்லாம் இல்லைங்கிறாங்க, ஈஸ்வரங்கிறது இல்லைன்னுடுறாங்க. அதுல இல்ல, ஆக்சுவலா நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளோ தத்துவம் எல்லாம் பேசுறாங்களே, இப்போ படுற கஷ்டத்தை தீக்குமா இது? இப்போ நாம படுற கஷ்டத்தை, உலக மக்கள் படுற கஷ்டத்தை இது தீர்க்குமா? இந்த தத்துவங்கள் தீர்க்குமா அப்படின்னு ஒருத்தர், அதாவது பௌத்த மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கேள்வி எழுப்புற மாதிரியும் ஒரு கான்டெக்ட் பார்த்தேன். இது இவ்வளோ வாத பிரதிவாதங்கள்லாம் செஞ்சு நீங்க அதெல்லாம் போறீங்களே, இது தீர்க்குமா அப்படின்னு. தீர்க்காது. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அது தீர்க்க போறது இல்லை. ஏன்னா அவங்க கர்மா தியரியை ஒத்துக்கல. எதுக்குடா கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கே அவங்க போல.
இங்க இருக்கிற மனித வாழ்க்கையின் துக்கங்களை நீக்குமா? அதான் கேள்வி. உங்களோட இது கேட்குமா அப்படின்னோடனே அது என்ன சொல்றான், அந்த மாதிரி துக்கங்கிறதே நீ நினைச்சுட்டு இருக்க, அது துக்கமே கிடையாதுன்ற மாதிரி போறான், மயக்கம்னு போறான். அதுதான் அது அப்படி எல்லாத்தையும் விட்டு போக முடியாதே. எல்லாருமே வந்து நீங்க வந்து அதோட இல்லாம எல்லாரும் வந்து இந்த என்ன சொல்றது, அந்த துறவரத்தை மேற்கொள்ளணும்னு சொல்றது வந்து அது சான்ஸே இல்லை. துறவரம் எல்லாருமே வந்து துறவரத்தை மேற்கொள்ள முடியாது, முடியாத காரியம். துறவரத்தை மேற்கொண்டாதான் நீங்க வந்து இதை அடைய முடியும், முக்தியும் ஒன்றும் இல்லை சூன்யம்னு புரிஞ்சுண்டா போறோம் அப்படின்றாங்க. அதோட அதான் அதுலயே அடிபட்டு போயிடும். எத்தனை பேர் துறவரத்தை மீட்டாதான் முக்தி அடைய முடியும் அப்படின்னா யார் துறவரம் போக முடியும்? அதே மாதிரி ஜெயினிசலையும் அப்படிதான். ஜெயினிசத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறவரத்துல முடியெல்லாம் அந்த நான் தானே இது பண்ணிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு துறவரத்தை மேற்கொண்டு எல்லாத்தையும் தூக்கி இது பண்ணிட்டு தூக்கி போட்டு அந்த இதுல எல்லாம் நார்த்ல எல்லாம் அடிக்கடி நம்ம பார்ப்போம். அந்த இதெல்லாம் பெரிய பணக்கார சின்ன சின்ன குழந்தைங்க 15 வயசு 18 14 வயசு குழந்தைங்க, பொன் குழந்தைங்க எல்லாம் பணத்தை நகையெல்லாம் ரோட்லயே போட்டுட்டே போய் துறவரம் மேற்கொள்றாங்க. அந்த மாதிரி துறவரம் மேற்கொண்டால்தான் நீ வந்து முக்தி அடைய முடியும், இல்லாட்டி சான்ஸே இல்லை, திருப்பி திருப்பி நீ பிறப்பன்னு ஜெயினிசம் சொல்றது. சோ உலகத்துல இங்க படைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் கடவுளால படைக்கப்பட்டிருக்கிற எதையுமே நீ பாக்குறதுக்கு தான் பூவு, அழகான மழை, மலை, இயற்கை, நீர்வீழ்ச்சி கொடுத்துருக்காரு கடவுள் இல்லையா? பார்க்கணும் தானே, எல்லாத்தையும் பார்க்கணும், சந்தோஷமா பார்க்கணும். அதை பார்க்கவே இது பண்ண எல்லாத்தையும் நெகட் பண்ணும் போது எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளால அதை வந்து 15 வயசு 16 வயசுக்குள்ள தூக்கி போட முடியும்? இது எப்படின்னாக்க, நான் ஒரு நல்ல வழி சொல்றேன் ஒருத்தருக்கு, நீ ஒழுங்கா படிப்ப, நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணு, நல்ல வேலைக்கு போகும். அவன் என்ன சொல்றேன், எல்லாம் படிச்சவங்க வேலை கிடைச்சிருக்கா? இல்லை, இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறதா படிச்சுதான் இருக்கானா? இந்த விதண்டாவா இருந்தா இதெல்லாம் இந்த மாதிரி எண்ணம் தான் அவளுக்கு தோன்றதே தவிர்த்து நோக்கமே வேதத்தை மறுக்கணும். வேதத்துல சொல்ற மாதிரி நம்ம சயின்ஸ் இது சரித்திரப்படி பார்த்தோம்னாக்க புத்தர் காலத்துல இந்த ரிச்சுவல்ஸ் நிறைய நடந்தது, யாகங்கள் நிறைய நடந்தது. அதில் நிறைய என்ன பண்ண போட்டி போட்டு ராஜாக்கள்லாம் ஒன்று மாற்றி ஒன்று பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவளுடைய கண்டக்ஷன் இந்த மாதிரி இன்னொரு உயிரை பலி கொடுத்து உனக்கு நல்லது தேட முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அதை மறுக்கணும்னா வேதத்தையும் முழுக்க டோட்டலாக மறுத்துரும். அப்போ அது லாஜிக்கலா இல்லாஜிக்கலாங்கிறது கிடையாது. நான் கண்ணால் பார்த்தா தான் இதையே நம்புவேன் சொல்கிறேன். எவனுமே யாராக இருந்தாலும் சொல்லலாம். உனக்கு தாத்தா இருக்காரா, நம்புறியா நம்பலையா? உனக்கு ஹார்ட் இருக்கா, எடுத்து காமி. நீ நம்புற, நான் பார்க்க வேண்டாமா உன் ஹார்ட்டை? நீ காமி. உனக்கு ஹார்ட் இல்லைங்கிறேன்னா அப்படின்னாக்க, அதனால இந்த விதண்டாவாதம் பார்த்து தான் வலிமை தவிர்த்து இதை வந்து ஒழுங்கான, அதனால தான் சொல்கிறேன். அதாவது சிட்டாத்வைதமானது வேதத்துடைய கைடன்ஸ் முழுக்க முழுக்க இட் ஷுட் பி லாஜிக்கல் ஆஸ் வெல். இல்லாஜிக்கலாக போகக்கூடாது, லாஜிக்கலாகவும் இருக்கணும், ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதனால இந்த ரெண்டையும் சிந்தசைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நான் சொன்ன நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்கே வரால் வெரி யங், எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு, இனிமேல் பண்ண முடியாது. நிறைய இது படிக்கிறீங்க, எல்லா மதங்களும் எழுதுங்கோ, இல்லாமல் நல்ல குழந்தைகள் எல்லாத்தையும் எழுதுங்க. இது எழுதி எல்லாம் எதில் இருக்குன்னு பாருங்க. யூ வில் அரைவ் அட் தி சிஸ்டம். இது ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணலாம், நீங்கள் நல்ல ஒர்க்காக இருக்கும். ரைட். அடுத்தது சர்வதா அனுபவத்தி அதிகாரம். சுவாமி ஒரே ஒரு சொல்லுங்க. புத்திசம்ல வந்து கர்மா தியரி இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கர்மா வந்து அவங்கள பொறுத்தவரை டே டு டே நடத்தை, அந்த இது கர்மாவை தியரி அவங்க அக்செப்ட் பண்றதா தான் நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை நான் படிச்ச வரைக்கும். அதனால அவர் இந்தியால இருக்கிற எல்லா மதங்களுமே வந்து கர்மா தியரிய ஒத்துண்டதா தான், இந்தியால பிறந்த எல்லா மதங்களுமே வந்து கர்மா தியரியை ஒத்துக்கொண்டதா தான் நான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு அந்த ஒரு மேபி ஆத்மா கடவுள் பத்தி கேட்கும் பொழுது புத்தர் வந்துமே பதில் சொல்லல அப்படின்னு அப்படியே அதை கடந்து போயினாருன்னு சொல்லனால அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லாம போயிட்டாரு. அதனால அவர் கர்மா தியரி புத்திசத்துக்கு இல்லைங்கிறது வந்து ஒருவேளை அந்த ராமானுஜர் காலத்துல அந்த மாதிரி இருந்ததா? அது இல்ல, இப்பவுமே சொல்றேன். கர்மா தியரினா கர்மா எதுக்கு இருக்கு? கர்மா சொல்றேன், இது எதோட சேர்ந்து இருக்கு? கர்மாங்கிறது இட் இஸ் an abstract thing. அது ஏதாவது ஒரு ஆலம்பரம், ஒரு பற்றுக்கோளோடு தான் இருக்க முடியும்.
அது எதுக்கு இருக்க முடியும்? உடலுக்கு, ஆத்மா, உடலுக்கு இல்ல, ஆத்மாவுக்கு, சாரி ஆத்மாவுக்கு, சாரி ஆத்மா. ஆத்மாவோட சேர்ந்து. ஆத்மாவை இல்லைங்கிறச்ச கர்மா எங்க வந்தது? அதான் ஆனா பிரச்சனை. அதான் அதான் பின்னால வந்து புத்த ஜாதக கதைகள் இருக்கு. 32 அவதாரம் புத்தர் எடுத்தாருன்னு இருக்கு. புத்தருக்கு ஆத்மா ஒண்ணு இல்லைன்னாக்கா அவர் எப்படி திருப்பி அவதாரங்கள் எடுத்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம புத்த மத நூல்கள் நிறைய இருக்கு பாருங்க. ஏன் நம்ம தமிழ்ல இருக்கு பாருங்க, மணிமேகலை இருக்கு இல்லையா? மணிமேகலையில மறுபிறப்பு நன்னா இது பண்ணப்படுறது. ஆபுத்திரன் புண்ணியராசன்கிறவன் பின்னால் ஆபுத்திரனா வந்தான், ஆபுத்திரன் புண்ணியராசனா வந்தான் அதுல மணிமேகலை சொல்லியிருக்கு. அதாவது என்ன பண்ணாங்கன்னாக்க, இது முதல்ல நிக்கல, புத்த மதம் வந்து இந்தியாவில் நிக்கல. அப்புறம் சைட் பை சைட் மற்ற அப்படியே புத்த மதத்துடைய சில இது எடிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு கர்மாதிகளை ஒத்துணுட்டாங்க. அப்புறம் புத்த மதத்தில் வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. இப்போ புத்தர் வழிபாடு இருக்கா இல்லையா? இங்க எல்லா புத்த மடங்கள் எடுத்துக்கணும். எத்தனை மொனாஸ்ட்ரி இருக்கு இமயமலையில பாத்தீங்கன்னா? நிறைய மொனாஸ்ட்ரி இருக்கு. எல்லா மொனாஸ்ட்ரியிலையும் புத்தர் கடவுளா வச்சு வழிபடப்படுறார். உண்டா இல்லையா? உண்டு உண்டு சார், அப்போ உண்டு பாக்குறோம். இப்ப கடவுள் ஒன்று ஒத்துக்கிறல இல்ல, மனசுல தோன்றதுனாக்க சரி, எனக்கு புத்தர் கடவுளா தோன்றார், ஏன் உங்களுக்கே புத்தர் கடவுளா தோணணும், இன்னொருத்தருக்கே தோணணும்? அதனால அந்த புத்த மதத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற புத்த மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஒரு குரூப். இந்தியாவில் இருக்க புத்த மதம் இப்படி இருக்கு. இப்போ ஈஸ்டர்ன் சைட்ல இருக்க புத்த மதங்கள் இருக்கு பாருங்க, அது கம்ப்ளீட்டா மாறி போயிருக்கு. இந்த ஹிதங்கள் எல்லாம், அது ஜீவஹிம்சை, இது அல்கஹாலிஸ் விடுறது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் இருந்துட்டு இருக்க மாட்டேன். என்ன பேருக்கு நான் புத்தன்னு சொல்லி பௌத்தன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான ஒழிய மற்றபடிக்கு எந்த விதமான இது மாறுபாடும் கிடையாது. நீ ஆசையை விடு, அதான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இப்ப இருக்கிற புத்த மதத்துல ஆசையை நிறைவேற்றிக்கணுமா? அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், ஊதுபத்தி அங்க வாங்கி வச்சுட்டு அந்த உருளையை துத்திண்டே போ, உனக்கு வேண்டியெல்லாம் நிறைய நடக்கும். இப்ப திபெத் புத்த மதத்துல இருக்கு. அதனால எந்த மதமும் கடைசியில பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து சரண் அடையணும், வேற வழி கிடையாது. ஒரு விஷயம் சொல்லிங்கன்னா, நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு என்ன குப்பரை விழுந்தாலும் மீசையில மண் வீட்டுல இருந்துருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ ராமானுஜர் வந்து விவாதம் பண்றது வந்து அந்த பழைய புத்த அன்னைக்கு இருந்த புத்த மதத்தை. ஓகே ஓகே சார், ஓகே. இந்த புத்த மதம் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. புத்த மதம் இங்க இருந்து கரெக்டா இந்தியா விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் புத்த மதம் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல சுவாமி தியானத்தை பத்தி அவங்க எதுவும் சொல்லல இல்லையா? புத்த மதத்துல தியானம் எல்லாம் வரல இல்ல? இப்போதானே அதெல்லாம் இப்ப வந்து அடிஷன் இல்லையா அதெல்லாம்? எஸ் மெயின்லி தியானங்கிறது சொல்லல. தியானம்னா எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்? தியானம் சொல்றச்சேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கான்சென்ட்ரேட் பண்ணணுமா? ஜஸ்ட் ஆப்ளிவியான்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, உண்டா இல்லையா? இப்ப அவ என்ன பண்றான்னாக்க, புத்த பெருமான தியானம் பண்ணுங்க, புத்தரை மனசு வச்சுங்க, தியானம் பண்ணுங்க. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்னு சொல்றா இல்லையா? அவளுடைய இது புத்தரை சரணமாக அடைகிறேன் சுவாமி, இந்த வச்சிருக்கிறேன், இவரை நீர் புத்தன்னு ஒத்துக்கிறேன். என் மனசுல தோணலையே அது அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு தோணுதானே உங்களுக்கு தோன்றது, அது கற்பனை சொல்ல முடியுமா? அதனால புத்த மதம் ஜெயின மதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜெயின மதம், என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கேட்டேன் என்ன ஜெயின்ஸ்னாக்க, வைஷ்ணவ ஜெயின்ஸ் அப்படிங்கிறாங்க. வடக்க வேணா சொல்லிக்கிறாங்க திகம்பர் ஜெயின்ஸ், ஸ்வேதாம்பர் ஜெயின்ஸ் சொல்லிக்கிறாங்க. இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னாக்க அது இந்த மார்வாடிகள்லாம் இருக்காது பாருங்க, அது நிறைய பேர் ஜெயின்ஸ். அவள்லாம் என்ன பண்றா, லக்ஷ்மி பூஜை, அவள் கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கல்யாணம் நம்ம கல்யாணம் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து இந்த இந்து மதத்தினுடைய பிரிஞ்சது, திருப்பித்தானா அதுல வந்து சேர்றது, அவ்வளவுதான். அதை வந்து இதையும் முழுக்க விட முடியல, அதையும் முழுக்க ஏத்துக்க முடியல. அந்த 2 கட்டால மேல வந்துருக்கு. புரியுதா? பழைய ஜெயின கோயில்கள்ல கூட அந்த அவங்களுடைய அந்த நிலைப்படிகள்ல கஜலட்சுமி இருக்குது, ரொம்ப பழைய சிற்பத்துல. சுவாமி நீங்க அவு போயிருக்கல? எங்க சொன்ன அவு மோன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அங்க வந்து பியூட்டிஃபுல்லான சிற்பங்கள் இருக்கு. இந்த தாஜ்மஹாலா குப்பை, அதுக்கு முன்னால அவ்வளவு அழகா பள்ளிகள் செஞ்சிருக்காங்க.
தாஜ்மஹால் முன்னாலே இருந்திருக்கு. அங்க 3 தீர்த்தங்கரருக்கு தனித்தனியா 3 கோவில். இந்த கோவில் ரூஃப்ல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அழகா சிற்பம் போட்டிருக்கான். ஒரு பெரிய கஜலட்சுமி. இன்னொரு இதுல என்ன பண்ணிருக்காங்கனாக்க ஒரு நரசிம்மன். நான் அந்த மாதிரி நரசிம்மனுடைய தத்துருவம் எங்கேயும் பார்த்ததில்லை. அந்த ஹிரண்யனை தன் மடியில போட்டுண்டு அவனை கையையும் காலையும் அமுத்திக்கிண்டு அவன் வச்சு அந்த அவனுடைய கண்ணு இந்த வகைராக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு கிளியரா அவ்வளவு இதா தத்ரூபமா இருக்கு. அப்படியே என்னமோ சித்திரம் எழுதின மாதிரி பழங்களை செதுக்கியிருக்காங்க. ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ். அவர் துணியோட நுனியெல்லாம் தெரியுது. அவ்வளோ அழகா பண்ணுங்க. அதை போட்டோ எடுக்கப்படாதுன்ட்டாங்க. அவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் எங்க வந்தது? அங்க என்ன பண்றாங்க? அதுக்கு தீர்த்தங்கரை வச்சிருக்காங்க. தீர்த்தங்கருக்கு முன்னால் நம்ம சேவிக்கலாம், இது பண்ணலாம், கை குப்பி எல்லாம் பண்ணிக்கலாம். கல்யாணத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நம்ம இது ஹோமம் பண்ற மாதிரில சிலது பண்றாங்க, சில கண்டிஷன்ஸ். இதுக்காக சொல்ல வரேன்னாக்க இதுலேருந்து பிரிஞ்சது விடாத திருப்பி தான் வந்து சேர்ந்தாங்க. இது இந்த காலத்துல லக்ஷ்மி பூஜை எல்லா சேட்டுகளும் பார்த்தீங்கன்னாக்க தீபாவளி இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை பண்றாங்க. அவளுக்கு குரு வழிபாடே கிடையாது. எப்படி பண்றாங்க? பேருக்கு இதை வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம சுவாமி ஒரு பெட்டர் கிளாரிட்டிக்காக கேக்குறேன். இப்போ யோகசாரங்கர் வந்து சொல்றாரு இல்லையா, வெளிப்பொருள் எதுவும் இல்லை, அதெல்லாம் மனதில் தோன்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றோம், ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கனவு வர்றது இல்லை, ஒரே மாதிரியான பார்வை இல்லை அப்படின்ட்டு. இப்ப நார்மலாவே நம்மளுடைய பார்வையே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு பொருளை பாக்குறேன், ஒரு கம்ப்யூட்டரை பாக்குறேன், எனக்கு அந்த பொருள் தெரியுது. இன்னொருத்தர் பாக்குறாரு, அவருக்கு அந்த பொருள் தெரியுது. ஆனா அது கம்ப்யூட்டர் அப்படின்ற மொழி வந்துதான் எங்க 2 பேரையும் காமனா இணைக்குது. இப்ப அந்த மொழி இல்ல அப்படின்னா வெவ்வேறு பொருள் தான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே. ஆமா. அதே போல நிறங்களும் அப்படித்தான். நான் வந்து வெள்ளை நிறத்தை பாக்குறேன், அந்த நிறத்துக்கு நான் வெள்ளைன்னு பேர் வச்சுக்கிறேன். இன்னொருத்தர் பாக்குறாரு, அவரு கண்ணுக்கு அது பச்சையா தெரியலாம், ஆனா பொதுவா நாங்க 2 பேரும் அதை வெள்ளைன்னு சொல்லிக்கிறோம். அப்போ இது வந்து பார்வையினால, அதாவது உணரக்கூடியவங்க வேற வேற, பொருள் ஒண்ணு, பார்க்கக்கூடியவங்க வேற வேறையா இருக்கிறாங்க. அத இங்க பொருள் இருக்குது அப்படின்றது ஒரு விதத்துல கன்ஃபார்ம் ஆனாலும் கூட இது வந்து வெளிப்பொருள் வந்து ஒரு ஒரு பொதுவான இதுக்கு வர என்ன சொல்றது, ஒரு கேப்சர் ஆகிற மாதிரி தெரியல. பொதுவான கருத்துக்கு எல்லாரும் வரும் இல்லையா, இல்ல அது வந்து பை பிராக்டிஸ் இல்லையா? பிராக்டிஸ் இல்ல. நீங்க வந்து இத முதல்ல கண்டுபிடிச்சு வந்து இதுவே கம்ப்யூட்டர்னு பேர் வச்சான், நீ அக்செப்ட் இட். முதல்ல அதே நீ கம்ப்யூட்டர் ஏன் பேர் வைக்கிற, அதுக்கு வேற ஏதாவது வைக்கப்படாது, துப்ப கூட பேர் வைக்கப்படாதுனாக்க வைக்கலையே. இப்ப நீங்க அதை பார்த்தோன்னு இது யானைன்னாக்க எல்லாரும் யானைன்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா அந்த லாங்குவேஜில் அதுக்கு பேர் வேணா மாறி வரலாமே தவிர்த்து, பட் ஃபீல் பண்றது அந்த அனிமல் யானை அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறோமா இல்லையா? இப்ப எனக்கு யானையா தெரியுது, உங்களுக்கு ஏன் பூனையா தெரியல? எனக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளை நான் யானைன்னு சொல்றேன், நீங்களும் அந்த பொருளை யானைன்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் அது யானைன்னு சொல்றான். எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கற்பனை ஒரே நேரத்தில் இருக்கிறது? வேற ஒன்றும் வேண்டாம். நம்பர்ஸ், லெட்டர்ஸ், யூ அக்செப்ட் இட். அதனால ஒரு காமன் திங்கும் காமன் பிளாட்ஃபார்மும் அதுல எல்லாரும் கன்வெர்ஜ் ஆகக்கூடிய ஐடியாவும் இருக்கு. இந்த ஐடியா எல்லாரும் கன்வெர்ஜ் ஆகுதுங்கிறதுனால ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக கற்பனை தோன்றதுன்னு சொல்றது சரியில்லாது. இப்போ இன்னொரு சந்தேகம். இப்போ நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்கு. 5 புலன்களால நம்ம உணர்றோம் ஒரு பொருளை. ஆமா. ஒருவேளை நமக்கு கூடுதலா இன்னொரு புலன் வந்திருந்ததுன்னா அப்ப நம்ம உணரக்கூடியது வேறையா இருக்கும். இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க இல்லையா, வவ்வால் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களால வேற ஒரு உலகத்தை கட்டமைக்க முடியும். அப்போ உலகம்ன்றது நாமளா வந்து கற்பனை பண்ணிக்கிற மாதிரி தானே ஆகுது. அதாவது உலகம்ங்கிறது அன்லிமிட்டடா இருக்கு, உங்களுடைய கெப்பாசிட்டி லிமிட்டடா இருக்குது. வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. நீங்க நேச்சுரலா பார்த்தீங்கன்னா தெரியும், உம்மால எவ்வளவு தூரம் வாசனை பிடிக்க முடியும். உங்க வீட்டுல சமையல் பண்ணாக்க அந்த வாசனை என்ன தெரியும். ப்ராபபிலி பக்கத்துல எங்கேயாவது நாத்தங்கத்தை இருந்தால் அதுக்கு தான் வார்த்தைக்கு தெரியும். ஆனால் துருவக்கடல் போலார் பேர்ஸ் இருக்கு பாருங்க, போலார் பேர்ஸ் பனியில
ஒரு 4 அடி ஆழத்துல ஏதாவது ஒரு மிருகம் ட்ராப்பாகி இறந்து போயிருந்தாக்க அதால் இதை கண்டுபிடிக்க முடியும். யானைக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு வாசனை கண்டுபிடிக்க முடியும். கழுகுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பொருளை பார்க்க முடியும். அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பட் தட் எக்ஸிஸ்ட். என்னுடைய கெப்பாசிட்டி லிமிட்டட். வபாலுக்கு நம்ம டெசிபிளுக்கு மேலே கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அது சர்வைவ் ஆகுது. நாய்க்கு நம்ம போல கிட்டத்தட்ட 100 பங்கு மோப்பு உணர்வு இருக்கு. வேண்டாம் ஈ இருக்கு இல்லையா, ஈக்கு நம்ம விட 15 பங்கு பார்வை உணர்வு இருக்கு. அதனால நீங்க அடிக்கிற கை கொண்டு போச்சு அதை பறந்து படுறது. அதுல அன்லிமிட்டடா உலகத்துல போற சோர்ஸ் எல்லாம் இருந்து விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம பொறுத்தவரை நம்ம இவ்வளவுதான் நம்மளால எடுக்க முடியாது. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நம்ம எவ்வளவு தாகம் எடுக்கும் அவ்வளவுதான் குடிக்க முடியும். அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும். நம்மளே எடுத்துங்க, மனுஷன்லேயே எடுத்துங்க. சில பேருக்கு சில எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா? ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கு. நமக்கு 2 கால் 2 கை எல்லா செட்ஸும் இருக்கா? இல்லையே. ஆமா. இது இது மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்த மாடு கால்நடைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு 2 டைமென்ஷன் தான் பார்க்கும். பிளாக் அண்ட் ஒயிட் தான் உலகத்தை. அது வந்து 2 டைமென்ஷனா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பாக்குது. நாய் மோப்ப சக்தி இருந்தாலும் அதுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பார்க்கும். 3 டைமென்ஷன் இருக்கு அதுக்கு, ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பார்க்கும். அது மாதிரி நிறைய அனிமல், இந்த நம்ம மனுஷங்களே வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாமே இருக்கோம், ஏன் கஷ்டமா, உலகம் ஃபுல்லா ஐயோ கஷ்டமா இருக்குன்னு பாக்குறவங்களும் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத ரோட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு உலகம் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாதிரி இருப்பாங்க. யார் எப்படி பாக்குறாங்களோ அதான் உலகம்ன்றது வந்து அதான் எக்ஸாம். அதான் உலகம் நிறைய இருக்கு. நம்ம எப்படி பாக்குறோமோ அதான். எஸ், நிறைய படிச்சு கொட்டி வச்சு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கு. இதனால எவ்வளவு சாப்பிட முடியும் அவ்வளவுதான் நீ சாப்பிட முடியும். என்ன, நான் வயிற்று வலிக்காரனா இருந்து என்னக்க மலை மாதிரி சோறு தான் சாப்பிட முடியாது என்னால. அதனால இதெல்லாம் லிமிட்டட் டு இண்டிவிஜுவல்ஸ். அவ்வளவுதான் அனுப்பி சுவாமி. இப்போ கிட்டத்தட்ட இது அவித்யை கிட்டக்க வந்துடுறது. என்னங்க, இல்ல கிட்டத்தட்ட இது அவித்யை மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க அதிசயம் தான் அது. அதிசயம் இல்ல, நமக்கு தெரியலங்கிறத வந்து நமக்கு தெரியலங்கிறதால அது இல்லைன்னு கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றோம், நமக்கு தெரியலங்கிறதுனால இந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப வேற என்ன வேண்டாம், இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அணு இருக்கு, நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். இப்போ நம்ம யாரும் அணுவை பார்த்தது இல்லை. ஏன், இந்த சயின்டிஸ்டே பார்த்தது இல்லை. ஆனா அணு இருக்குது நல்லா பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அது ஒத்துதானே ஆகணும். நான் இல்லை, நான் பார்க்கலையான்னு ஒத்துக்க மாட்டேன்னா அப்படின்னு அர்த்தம். இப்படியே அதை முடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஒரு 4 டோரை ஷட் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டாங்க. அதனால தீஸ் திங்ஸ் ஆர், எல்லா விஷயமும் பிரத்யட்சமா தெரியாது. பிரத்யட்சமா தெரியாத விஷயங்களை நம்ம அனுமானத்தால் உணரணும். அதுவும் தெரியலையானாக்கா சாப்தத்தால் உணரணும். அதான் நான் சொன்னேன், முதல்ல வந்து ஏதாவது ஒரு இந்த காம்சட்கா அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய சுனாமி வந்ததுன்னு போட்டிருந்தான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால. எத்தனை பேர் காம்சட்கா எங்க இருக்குன்னு தெரியும்? பேப்பரை படிப்பாங்க. உடனே என்ன பண்ணணும், அது இன்க்யூசிட்டிவா இருக்கிறவங்க அட்லஸை பிரித்து பார்க்கணும் எங்க இருக்குன்னு. அது எந்த மாதிரி நன்மை இருக்க முடியும், அப்புறம் அதுலேருந்து பண்ணணும். இவ்வளோதான்த்துக்கு இங்கே நீங்கள் நம்ம இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்குன்னு தெரியும். ஒரு இடத்துல ஒரு பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னாக்க இட் கோஸ் அப் டு 60 டிகிரி செல்சியஸ். அதுல ஒரு தேள் இருக்கு. எப்படி முடியுது? நம்ம போட்டா நம்ம அப்படியே பொறிஞ்சு விடுவோம், அவ்வளவுதான். அதனால நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அதுக்கு மேல நான் சொன்னேன் இல்லையா, இந்த சேலஞ்சர் டீப், மரேனோ டீப் இருக்கு இல்லையா, அதுல மீன்கள் இருக்கு. அந்த மீன்களுக்கு கண்ணு கிடையாது. ஏன் தெரியுமா? தேவையில்லை. அங்க வெளிச்சமே வராது. சூரிய வெளிச்சம் அது அவ்வளவு டீப்புக்கு போறச்சு அவ்வளவு ரொம்ப ரொம்ப மங்கலாப்படுறது தேவையில்லை. அதுக்கு இட் கேன் சர்வே வித்தவுட் தட்.
இந்த பொருள் நமக்கு தேவையா இருந்தா தானே. இன்னைக்கு நமக்கு கண் பார்வை குறைவா இருக்க எத்தனை பேர் இருக்கா, எடு சர்வை. அப்ப ஒண்ணு வேலை சுவாமி நோட்டை தடவை பார்த்து எத்தனை ரூபான்னு சொல்லிடுறாளே. அதனால இந்த ஃபேக்கல்ட்டி ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது உபயோகப்படுத்தியதை பொறுத்து இருக்கு. நமக்கு நமக்கு இந்த அளவுக்கு லிமிடேஷன் இருக்கு, வேற ஒண்ணு. மேல போலாம் சுவாமி. ஏன் வேற மேல போலாமா? சரி, நான் நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு இது கேள்வி கேட்டிருந்தேன், யாரும் பதில் சொல்ல அதுக்கு. ஒரு டீ ஜாயிண்ட்ல நீங்க போறீங்க, ஒரு பக்கம் பொய்யூர் ஒரு பக்கம் மெய்யூர், எந்த ஊரும் தெரியாது, அங்க கைகாட்டிலாம் அவனுக்கு கிடையாது. உங்களை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்கா, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், கரெக்டா ஊரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னு. அது யாரா பண்ணினீங்களா, ட்ரை பண்ணுவீங்களா? யோசிச்சோம் சுவாமி, தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன், வரும். ஏன்னா அது இப்ப நம்ம பார்க்க போறதுக்கு ரொம்ப ரொம்ப தொடர்பு உண்டு இருக்கு. சரியா? சரி, இதோட நம்ம நிறுத்திக்குவோம் இன்னைக்கு. அடுத்த கிளாஸ்ல ஏதாவது இதுல என்ன கேளுங்க. இப்ப ஃப்ரீயா பேச சௌரியமா இருக்கு. நிறைய இந்த மாதிரி அதாவது அனக்ரானிசம்ஸ் நிறைய இருக்கு. அனக்ரானிசம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணா தான் சரியா இருக்கும். புரியுது? இப்போ புரியுறதா? இத்தனை மதங்கள் இருக்கு உலகத்துல, ஏன் எதுவும் ஃபைனலா ஒரு சொல்யூஷன் கொடுக்கல? அவ்வளவுதான், கொடுக்கலதான். ஏதோ ஒண்ணு கொடுக்கறது அப்படின்னாக்க அதுக்கு மத்திய பேர் வரல, they are not prepared to accept it. அவ்வளவுதான். இந்த ரெண்டு காரணம் தான், அதுதான் இருக்கு. புரியுதா? ரைட். So we shall call this a day. ஆழ்வார் எம்பெருமானார் தஸ்மை ராமானுஜாரியாய் நம பரமயோகினே வசுபிரசூத்ராணாம் குந்தத்விரம் வசீசமது. இன்னும் ஏதாவது சந்தேகமா இருக்காமா ஜமீலா? இல்ல இல்ல ஜமீலா இல்ல, நான் தான் அந்த இதுல லாகின் பண்ணிருக்கேன். ஒன்னும் இல்ல சுவாமி, எல்லாம் சரி. அந்த டீ ஜாயிண்ட் அடுத்த வாரம் யோசிச்சுட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சுன்னு வரோம். யோசனை விட்டுறாதீங்க. அப்பப்போ இந்த மூளை கொஞ்சம் கசகின்றதா தான் அது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். சுவாமி, அடியன் வந்து லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல சுவாமி. தேவரி இன்னொரு முறை அந்த क्वेश्चन ரிப்பீட் பண்றீங்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? அடியன் தேவரி இன்னொரு முறை அந்த क्वेश्चन ரிப்பீட் பண்றீங்களா? சொல்றேன். ரைட். ஒரு முச்சந்தி டீ, ஒரு டீனுடைய கால், இந்த கால் டீனுடைய ஆரம்பத்துல பாட்டம் பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். இந்த டீனுடைய ஒரு விங்கில வந்து மெய்யூர், ஒரு வில பொய்யூர்னு இருக்கு. இந்த மெய்யூர்ல இருக்கவங்க எப்போ உண்மையே பேசுவாங்க, பொய்யூர்ல இருக்க எப்போ பொய்யே பேசுவாங்க. சரி, நீங்க வந்து மெய்யூருக்கு போய் சேரணும். அங்க கைகாட்டியோ வகையோ இது கிடையாது. இப்போ உங்களை நோக்கி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, நீங்க பாட்டமதி டீ அதை மறந்துடாதீங்க. உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவர் எந்த இதுல இருந்து வரான்னு தெரியாது. ரைட் சைட்ல இருந்து வராரா லெஃப்ட் சைட்ல இருந்து வராது தெரியாது. நீங்க அவர்கிட்ட ஒரே கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுட்டு கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். என்ன கேள்வி கேட்பீங்க? சோ என்னோட டெஸ்டினேஷன் வந்து மெய்யூர். அந்த டெஸ்டினேஷன் மெய்யூர் வச்சுக்கணும். இது தான் சொல்லலாம். இது சாதர். ஓகே. ஓ கிருஷ்ணடா. இங்க வரவா யாரும் தெரியாது. அவர் பொய்யூர்காரரா மெய்யூர்காரரான்னு தெரியாது. அதனால அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஓகே, சரியா? சரிங்க சுவாமி. இது ரொம்ப ட்ரிக்கியான क्वेश्चनா தான் இருக்கு சுவாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் புரியும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எத்தனை கேஸ் 1 கேஸ் 2 போட்டு யோஜனை பண்ண வந்தீங்கன்னாக்க தானே கிளியர் ஆயிடும். இப்ப அதுவும் நம்ம அடுத்த வாட்டி படிக்க போறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அடுத்த அதிகாரத்துக்கு. ஓகே, சரியா? அதான் ஹிண்ட் இப்போ. ஓகே. ஓகே, அடியன் தாசன் சுவாமி, தன்யோஸ்மி. அடியன் தாசன்.